ஹலோ வணக்கம். எங்கள் அம்மா இந்த மரியாணி உரிக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வீடு பின்னாடி வந்து மருதாணி மரம் இருக்குது. மருதாணி மரம் பூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. பார்த்தீங்கன்னா சின்ன செடி தான், ஆனால் வந்துட்டு பூத்து வச்சு காட்டேன் பூத்து காய வச்சா வந்து பெருசாக வந்து வளராது. ஃபுல்லாக இதை கட் பண்ணி விட்டோம்னா வந்துட்டு நல்லா வளரும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அது தீபாவளிக்கு மருதாணி பண்ணிட்டு அப்படியே கோன் கடிச்சு கோன் வைக்கக்கூடாது. மருதாணி இப்படி வச்சுட்டு இப்போ கடைக்கு போகணும். கடைக்கு போயிட்டு வேலை முடிச்சுட்டு மதியத்தோட கடையை அரைச்சிட்டு வந்துட்டோம்னா சாயந்தரம் நைட்டு வந்து அரைச்சி வச்சுக்கலாங்க. ஓகேப்பா யாராக இருக்குது நம்மளுக்கு ரச்சிதாக்கு அணியா இருக்கு. அக்கா உடனே இது வச்சிரும். கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு வந்து ஃபோன் பிடிக்கும், நான் ஃபோன் வைக்க மாட்டேன். மருதானே எப்பவுமே வைப்போம். அம்மா என்னம்மா பண்ணுற? நல்லா மருதாணி காலையில் ஒருவனா மருதாணி தெரியுதா? இப்போ வந்து நாங்கள் வந்து மருதாணி அரைச்சி வந்து போனோம். எல்லா வீட்டையும் பார்த்து அவங்க ஃபோன் கேட்டுச்சு. நாங்கள் வந்து மருதாணி எனக்கு பிடிக்கும், ஆனால் மருதாணி வைக்க பிடிச்சிருந்தாங்க. யாராருக்கு மருதாணி பிடிக்கும், யாராவது மருதாணி வைப்பா? இப்போ நைட்டு வைக்கும்போது கண்டிப்பாக அவனுக்கு காட்டுறேன். காலையில் எப்படி செவந்திருக்குன்னு பார்ப்போம். எப்போ வழியா செவந்து பார்க்கலாம். இது வந்து வெறும் மருதாணி கிராம்பு போட்டிருக்கேன். மருதாணி கிராம்பு புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன். போட்டு அரைச்சிட்டியாம்மா? வந்து அரைச்சிக்கிட்டே இருக்கிறேன். இந்த கொஞ்சம் தான் அப்படி ஆயிடுச்சுங்க. புரியுதா? இன்னும் கொஞ்சம் நைஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் நல்லா பிடிக்குங்க. இன்னும் கொஞ்சம் எல்லாரும் அரைச்சிட்டோம். புரியுதா? ஓகே. எது கிராம்பு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். கிராம்பு போட்டோம்னா இது ஏலக்காய்ச்சி மருதாணி வந்துட்டு குளிர்ச்சி. நம்ம கிராம்பு போட்டோம்னா கொஞ்சம் சளி பிடிக்காது. அதனால் இந்த குளிர்ச்சி வந்து கிராம்பு போடுறது நல்லது. புளி வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு நம்ம அம்மாலாம் நாங்கள் சின்ன பிள்ளை அரைக்கும் போது புளி வைப்போம். அப்புறம் வந்து 7 வீட்டு கூரையை பிச்சு வைங்க. கூரையை பிச்சு தெரியும் சின்ன பிள்ளையில. அப்புறம் கோழிக்கு வச்சா பிடிக்குங்களா? கோழிக்கு வச்சு வச்சுக்கோங்க. அப்போ அதெல்லாம் சும்மா அதெல்லாம் இப்போ வெறும் புளி மட்டும் வச்சுருக்கேன். அரைச்சிச்சுன்னா புரியா இருக்கா? அரைச்சாச்சு. அப்படி இருக்கட்டும். மருதாணி எப்பவுமே வந்து அரைச்சோன்னு வச்சுக்கூடாது. இப்போ நேரம் வச்சு நல்லா பிடிக்கும். அது சாரெலாம் இறங்கணும். நம்ம சாப்பிட்டு லாஸ்ட்டாக படுத்து போட்டு வைப்போம். அரைச்சாச்சு, மருதாணி அரைச்சாச்சு. இப்படிதான் என்னதுங்கடா பார்த்தீங்கன்னா பாருங்க, இது வந்து ரவை பண்ணிடுவாங்க. ரவை பண்ணியாரம் ஆறாயிரத்தில் சொல்லுவீங்க. ரவை பண்ணியாரம் கீழே வந்து மட்டன் குழம்பு உள்ளே போய் கழிக்கும். உளுந்த வடை, ஆமை வடை எங்கே இருக்கு? இது இதுக்குள்ளே இருக்குது முறுக்கு, இங்கே அதிரசம், ஸ்வீட்டு, மிச்சரு, பாக்கு, இலை, தேங்காய், பூ, வாழைப்பழம், அவ்வளோதான். இட்லி 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 வெடி போட முடியல. அதுல என்ன ஸ்பெஷல்? என்ன எதுவும் ஸ்பெஷலாலாம் பெருசாக ஒன்றும் பண்ணலை. இட்லியை வச்சுருக்கோம். இதில் இட்லி தான் இருக்குது. மட்டன் குழம்பு, வடை, அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும். அப்போ அதில் என்ன சொல்கிறேன்? அது இட்லி தான் வேகுது. இட்லி தான் நிறையா வேகுது எங்கள் வீட்டில். வேலை புரியுதா?
அடி அடி டப் 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 அடி டப் டப் அடி எந்திரிமா. பவியா இந்த பவியா இப்படி அடி டப் குளிக்கலாமா ஏய், குளிக்கலாமா என்ன பண்ணிவிடா? ஆ போய். குளிக்கலாமா பண்ற எப்பயுமே ஷாம்பு தான் போட்டு குளிப்போம் எனக்கு மட்டும்தான் சேர்க்கப்படுது ஏன்னு சொல்லி சேர்க்கப்படுறோம்னா ஏன் சேர்க்காதான் போடணும்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் சேர்க்கப்படுறோம் ஏன் அம்மா இங்கே சேர்க்க அவுத்தாரு. ஏமாச்சி சீலக்காவா என்ன பேரு சீலக்காவா எதுக்கு போடணும் என்ன போடுங்க ஆ என்ன என்ன போடணுமா என்ன திக்கிறோம்னா என்ன போடுறது சிவகாய் என்ன போடணுமா யார் வருது? என்ன சொல்றீல புரியல என்ன வச்சிருக்கோம்ல ஆ சாமி போட்டோம்னா என்ன பத்து போகாது ஆ ம் யாராவது போயிட்டு நம்ம என்ன வச்சு தேங்காய் குடிக்கிறோம்னா எனக்கு வந்து நரகாசுரம் தீபாவளி எது கொண்டாடுறாங்களா நரகாசுரம் நல்லா ஒரு அரக்கே அவன் வந்து கொண்ட நாள் தீபாவளி அப்போ அவன் செத்து போயிட்டேன் இது போனால் நம்ம தண்ணி வச்சு குடிக்க சேர்க்காச்சு இல்லை நான் தெரியலண்ணா ஐயோ